Hi viewers, welcome to Variety Cooking. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் ஒரு மேங்கோ ஹல்வா. என்னடா மேங்கோ ஹல்வா ப்ரௌனாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நம்ம வித்தியாசமான ஒரு மேங்கோ ஹல்வா செய்ய போகிறோம். இந்த மேங்கோ ஹல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 மாம்பழம், கருப்பட்டி வெல்லம், முந்திரி, நெய். ஆமாங்க, சர்க்கரை இல்லாமல் கருப்பட்டி வெல்லம் வச்சு தான் செய்ய போகிறோம். ஸோ இந்த கருப்பட்டி வெல்லத்தை இந்த மாதிரி பொடிச்சு ஒரு கப்பில் எடுத்து மெஜர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். அதே மாதிரி மாம்பழத்தை தோல்லாம் நீக்கிட்டு நார் இல்லாமல் இந்த மாதிரி பல்ப் எடுத்து வச்சுக்கலாம், நல்லா அரைச்சி மிக்சியில் வச்சு. ஸோ 1 கப் மாம்பழ பல்ப்புக்கு நம்மளுக்கு 3/4 கப் கருப்பட்டி வெல்லம் போதுமானது. இந்த கருப்பட்டியோட பெனிஃபிட்ஸ் என்னன்றது நம்ம ஹல்வா செய்யும்போது பார்க்கலாம். ஸோ நம்ம சர்க்கரை இல்லாமல் இந்த கருப்பட்டி பொடி தான் இன்றைக்கி ஹல்வா செய்ய போகிறோம். ஒரு டவாவில் ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டு நான் ஒரு 7 இல்லை 8 நம்பர் முந்திரி எடுத்து வறுத்து வச்சுக்க போகிறேன். இது வந்து நம்ம கார்னிஷ் பண்ணுறதுக்கு ஃபைனலாக அல்வா மேலே கார்னிஷ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுப்போம். ஸோ அதனால் முதல்ல முந்திரியை ஒரு பொண்டரமாக வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. ஹல்வா செஞ்சுட்டு கடைசியாக மேலே எடுத்து நம்ம கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்கள், முந்திரியை நல்லா வரப்பட்டடிச்சு கோல்டன் ப்ரௌனாக இது உள்ளே எடுத்து வச்சுட்டு அந்த டவாலே அந்த இருக்க கொஞ்சம் நெய் இருந்தால் பரவாயில்ல, அதிலே இந்த கருப்பட்டி வெல்லம் பொடிச்சு வச்சுருந்தா 3/4 கப் கருப்பட்டி வெல்லத்தை போட்டு ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு இதை கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நம்ம பாகு எடுத்துக்கலாம். ஸோ இந்த கருப்பட்டியோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்பவே நல்லது. சுகர் மாதிரி இல்லை, ஒயிட் சுகர் மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லாவே உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய அயர்ன் இருக்குது அண்ட் பொட்டாசியம் இருக்குது. பொட்டாசியம் வந்து வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்ணும், உங்கள் உடம்புல இருக்க வாட்டர் கண்டென்ட்டை கம்மி பண்ணும். ஸோ அனாவசியமாக வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா அது கம்மி பண்ணும். இப்போ பாருங்கள், இந்த கருப்பட்டி வெல்லத்தில் பாகு பதம்லாம் எதுவும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் எல்லாம் முழுக்கி நடுவில் ஓட்டையாக வருது பாருங்கள், அதுதான் பதம். ஸோ அந்த பபுள்ஸ் வந்து வெடித்து அந்த ஓட்டை வருது. ஸோ இப்போ நம்ம கருப்பட்டி வெல்லம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேங்கோ பல்ப்பை போட்டு கலரிக்கலாம். ஸோ நீங்கள் கம்பி பதம் பார்க்கலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பபுள்ஸ் வந்து அது உடையிற அளவுக்கு வந்தாலே போதும். ஸோ அதில் இப்போ இந்த மாதிரி மாம்பழத்தை கொட்டி நம்ம கலந்து ஒரு அல்வா செஞ்சுக்கலாம். இனிமேல் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நம்ம கலர வேண்டியிருக்கும். ஸோ இதை கலர் ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்குது, ஒரு காஃபி கலரில் இருக்குது. இது வந்து டார்க் ப்ரௌனாக மாறும் வேக. ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், அப்பப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு இதை கலரிக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் நெய் விட்டு இதை கைவிடாமல் கலரிட்டே இருந்தோம்னா ஒரு 15 நிமிஷத்தில் இந்த அல்வா தயாராகிடும். இது வெந்து வரும்போது அல்வா போக போக நல்ல டார்க் ப்ரௌனில் உங்களுக்கு ஒரு அப்பீலிங்கான ஒரு கலரில் ஒரு கிடைக்கும். பார்க்க சாக்லேட் அவ்வளோ மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நேச்சுரலாக மேங்கோ பல்ப் போட்டு செய்கிறோம். ஸோ மேங்கோலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, கருப்பட்டிலையும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகருக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கருப்பட்டி யூஸ் பண்ணோன்னா நம்ம டெய்லி லைஃப்பில் அதில் இருக்க பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதில் இருக்க அயர்ன் கண்டென்ட், கால்சியம் அண்ட் பொட்டாசியம் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் உடம்புக்கு. ஸோ இப்போ பாருங்கள், இது காஃபி கலரில் இருந்த ஹல்வா வந்து இப்போ லைட் ப்ரௌனாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஓரளவுக்கு பதம் வந்துருச்சு. ஸோ இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் கலர்னிங்கன்னா, இன்னும் இந்த மாதிரி 2 ஸ்பூன் நெய் விட்டு கலர்னிங்கன்னா அல்வா உங்களுக்கு தயாராகிடும். ஸோ இதை கைவிடாமல் கலரிட்டே இருங்க, அடி பிடிக்காமல் இருக்கணும். ஸோ இது கலர நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நெய், நம்ம விடுற நெய்யெல்லாம் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்கும் அல்வா. பட் வெந்து வெளியில் கடைசியாக முடியும் போது அதை நம்ம விட்ட நெய் பூரா கக்கிடும் வெளியில், அது பூரா வெளியில் வந்துடும். அதுதான் நம்ம இந்த அல்வா செய்கிறதுக்கான பதம். இப்போ பாருங்கள், இந்த லைட் ப்ரௌனாக இருக்க அந்த அல்வா வந்து டார்க் ப்ரௌன். அது பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் நான் கலரிட்டேன். இப்போ கெட்டியாகவும் ஆகிடுச்சு, நல்ல டார்க் ப்ரௌன், அப்பீலிங்கான டார்க் ப்ரௌன் கலர் வந்துடுச்சு இந்த ஹல்வா. ஸோ இப்போ வந்து இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்தில் இந்த ஹல்வா நம்மளுக்கு தயாராகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் விட்டுருக்க நெய் பூரா இனிமேல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கக்க ஆரம்பிக்கும் வெளியில். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பபுள்ஸ் இருக்க அந்த ஓரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் வெளியில் வர்றது தெரியும். ஸோ இது இங்கே பாருங்கள், அது பாருங்கள், அந்த நெய் வெளியில் வருது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனிங்கன்னா எல்லா சைட்லேயும் நெய் வெளியில் வரும். ஸோ நம்ம எவ்வளோ நெய் விட்டுருக்கோமோ அந்த நெய் பூரா வெளியில் வந்துடும். ஸோ இந்த ஃபுல் நெய்யும் விட்டு நம்ம அல்வா சாப்பிட்டா நம்ம கேலரிஸ் பயங்கரமாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. அல்வா ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயத்தில் நெய்யெல்லாம் வெளியில் தான் வரப்போகுது, அல்வாவில் இருக்காது. ஸோ இங்கே பாருங்கள், இது நல்லா கலரி விட்டாச்சு. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஹல்வா நல்லா கெட்டியாக, நம்ம எவ்வளோ பல்பியான மேங்கோ போட்டு இதுவாக இருந்த குழம்பு மாதிரி இருந்த ஒரு இது வந்து எவ்வளோ திக்காக வந்துருச்சு பாருங்கள். ஒரு 15-20 நிமிஷம் கலர்னிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக அப்பீலிங்கான கலரில் ஒரு சாக்லேட் ப்ரௌனி மாதிரி இருக்குது இந்த ஹல்வா. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா அல்வா பதம் வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், 4 பக்கமும் நெய் ஃபுல்லாக வெளியில் வருது பாருங்கள். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு கிளாஸியான ஒரு இது வந்துடுச்சு. இது வந்து அல்வா ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாக 4 பக்கமும் உங்களுக்கு நெய் ஃபுல்லாக வெளியில் வருது. ஸோ அல்வா பதம் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்ம விட்ட நெய் பூராவே வெளியில் வந்துடும், இந்த அல்வாவில் தங்காது. ஸோ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சோன்னா ஒரு 15 நிமிஷத்தில் இதில் இருக்க எல்லா நெய்யுமே வெளியில் வந்துடும். ஸோ அதனால் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு நெய் இருக்காது. இப்போ பாருங்கள், அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து நான் ஒரு கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன்.
பாருங்க இந்த மாதிரி கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் நமக்கு டவாலே நிறைய நெய் நிற்கும். அதே மாதிரி இந்த கப்லேயும் நெய் மேலே நிறைய இருக்கும். அந்த நெய் பற்றி நம்ம கவலைப்பட வேணாம், அதெல்லாம் நம்ம எடுத்து வெளியில் எடுத்துடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த அல்வா அழகான ஒரு டேஸ்டியான அப்பீலிங்கான ஒரு அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே கொஞ்சம் முந்திரி கார்னிஷ் பண்ணி வச்சுக்கிறேன். இது ஒரு 15 நிமிஷம் இல்லை 20 நிமிஷம் அப்படியே ஆற விடுங்க. இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறமா இதை எடுத்து நான் கவுத்து கொட்டி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். அப்படியே ஒரு ஒரு பலன்னு இருக்கும் இந்த அல்வா. இங்கே பாருங்கள் ஒரு 30 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இதை கவுத்துட்டு இந்த அல்வா ஈஸியாக எடுக்க வரும். நீங்கள் நல்லா பதம் வந்து அல்வா எடுத்து கொட்டியிருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அழகாக அப்படியே வறுக்கும். பார்த்தீங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி இந்த அல்வாவில் விட்ட நெய் இல்லாமல் வெளியில் வந்துருச்சு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய நெய் இருக்குன்னுலாம் நம்ம கவலைப்பட வேணாம். ஸோ இந்த அல்வா ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி கருப்பட்டி உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த அல்வாவை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.